தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா. நெல்லை மேலப்பாளையம் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கஜிரா இக்லாம் பாசிலா, முஸ்லிம் கல்வி கமிட்டி செயலாளர் முகமது மீரா முகைதீன், மாமன்ற உறுப்பினர்கள் ஷேக் அப்துல் காதர், அலி ஷேக், மன்சூர், சகாய ஜூலியட் மேரி, ஷஃபி, அமீர் பாத்து, தலைமை ஆசிரியர் ஷேக் முகமது, துபாய் சாகுல், முஸ்லிம் கல்வி கமிட்டி தலைவர் அப்துல் காதர், பொருளாளர் அப்துல் மஜீத் உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்புரை. நம் திராவிட மாடல் அரசில் இன்று நம் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான முத்துவேல் கருணாநிதி அவர்கள் நம் சிறுபான்மையின மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு திட்டம் தான் இந்த விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா. இதேபோல் இதற்கு சான்றாக சொல்ல வேண்டும் என்றால், மத்திய அரசால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சிறுபான்மையின மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலம் வழங்கப்படும் மத்திய அரசால் நிறுத்தப்பட்டது. இதனை அறிந்து இது சிறுபான்மையின மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் நம் மக்களுக்காக தமிழ்நாடு நிதியிலிருந்து அதை அளிக்க உத்தரவிட்டார்கள். இதே மாதிரி நல்ல திட்டங்களை நம் முதல்வர் நம் சிறுபான்மை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவரோட ஆட்சியோடு நம்ம ஒன்றி செயல்படுவோம் என்று நன்றி வருகிறேன். 11ஆம் வகுப்பு பிள்ளைகள், ஏற்கனவே 12ஆவது வகுப்பு பிள்ளைகளுக்கு நாம் தமிழக அரசினுடைய விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி முடித்து விட்டோம். தற்போது 11ஆவது வகுப்பு பிள்ளைகளுக்கு 291 பிள்ளை செல்வங்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்குவதற்கு இருக்கிறோம். செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்களோடு, பொருளாளர் அவர்களோடு நானும் சென்று நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்தோம். அடுத்ததாக நாம் கட்டி வருகின்ற நம்முடைய அல்-இஸ்லாம் கலையறிஞர் கல்லூரிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டபோது, சட்டத்திலே இடமில்லாவிட்டாலும் என்னுடைய உள்ளத்திலே கருத்திலே நிறைந்த ஆசை இருக்கிறது, உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சட்டத்திலே எப்படி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று ஒரு பட்டமளிப்பு விழா நடந்த பிறகுதான் மாமன்ற உறுப்பினர் ஆபீஸ் மொய்தீன் அப்துல் காதர் அவர்களுக்கு சிபாரிசு செய்தது போல கல்லூரிக்கு அவர்கள் உதவி செய்ய முடியும். நம்முடைய கல்லூரிக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அரசாங்க நிதியை பெற முடியும். எம்எல்ஏக்களிடம் வந்து, எம்பிக்களிடம் வந்து நான் பெற முடியும். இந்த சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஆதரவு சொல்லி, தேர்தல் சொல்லி, நிதி இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நான் உதவி செய்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு பெரிய முயற்சி